1000 மாணவர்களுக்கு அதிகமா படிக்கிற பள்ளிக்கூடங்கள் எத்தனைன்னு நீ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தமே 12 தாங்க இருக்கு. 1000க்கு மேல மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கை 12ங்கிறது ரொம்ப 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 கேவலமா இல்லையா? மொத்த பள்ளிக்கூடம் எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல? 58,555 பள்ளிகள் இருக்கு. மொத்த அரசு பள்ளிகள் அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா 37,507 பள்ளிகள் இருக்கு. அப்ப மிச்சம் எவ்வளவுதான் இருக்கு? அப்ப உயர்நிலை 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ளது 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் அப்ப எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 6,245 பள்ளிக்கூடம் தான் இருக்கு. 5,60,000 பேர் மொத்தத்துல தமிழகத்துல ஆசிரியர் பெருமக்கள் மொத்தத்துல 5,60,000 பேர் இருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஆசிரியர்கள் 77,000 பேர் வேலை பார்க்கறாங்க. 8,328 அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல வேலை பார்க்கிற ஆசிரியர்கள் 77,000 பேரு. 37,507 அரசு பள்ளிகள்ல வேலை பார்க்கிற ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 2,27,000. இந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடம் எல்லாம் யார் நடத்துறான்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலான பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ மிஷனரி கும்பல் நடத்துது. வருஷம் அரசாங்க பள்ளிக்கூடத்திலுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை கழுத தேஞ்சு கட்டரம்பா போறதுக்கு என்ன காரணம்? சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அதாவது தமிழக அரசு எவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக மாணவர்களுடைய ஏழை மாணவர்களுடைய கல்வி விஷயத்தில் அப்படிங்கிறதுக்கு சில தரவுகளை நான் அன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லட்சணம் எப்படி இருக்குது, அரசாங்க பள்ளிக்கூடத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இவங்க என்ன உண்மையை சொல்கிறாங்களா, இவங்க எப்படி பூசி மெழுகிறாங்க, ஏன் இந்த பித்தலாட்டம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். புள்ளி வரதை நான் சொல்கிறேன். 2022 நிலவரப்படி சில தகவல்களை நான் தரேன். மொத்தத்தில் 37,579 பள்ளிக்கூடங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. தமிழக அரசு பள்ளிக்கூடங்கள், அரசாங்க பள்ளிக்கூடங்கள், அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் இதில் வராது. அப்போ தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகள் தொடக்க பள்ளியிலிருந்து +2 வரைக்கும் 37,579 2022 நிலவரப்படி இருந்தது. இப்போ 2024 நிலவரப்படி கடந்த ஆண்டினுடைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 37,507 பள்ளிகளாக குறைஞ்சி போச்சு. ஒரு 72 பள்ளிகள் மூடியாச்சு. இது ஒரு புள்ளி விவரம். இந்த வருஷம் இது 2024 உள்ள புள்ளி விவரம், 24 வெளியானது. ஆனால் 2023 நிலவரம்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2025 நிலவரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனையும் மூடுனாங்க. இந்த திராவிடிய மகன்கள் ஆட்சியில் இன்னும் எவ்வளவு மூடினாங்கன்னு தெரியல. இந்த 24,310 தொடக்க பள்ளிகள் இருந்ததாக கணக்கு சொல்றது. ஒரு 7,024 நடுநிலை பள்ளிகள், அப்புறம் ஒரு 3,135 உயர்நிலை பள்ளிகள், 3,010 மேல்நிலை பள்ளிகள், இப்படி மொத்தத்தில் 37,579 பள்ளிகள் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. இதுல மாணவர்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா 52,75,203 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். எங்க? அரசாங்க பள்ளிக்கூடத்துல. மொத்தத்துல அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 8,328 பள்ளிகள் இருக்கு தமிழகம் முழுக்க. அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள். இதுல நீங்க முக்கியமா ஒரு விஷயத்த நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 8,328. தமிழக அரசினுடைய மொத்த பள்ளிகள் எவ்வளவு? நேரடியாக அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள் 37,507 இன்றைய நிலவரப்படி, 2024 நிலவரப்படி. இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சிடுங்க. இதில் 72 பள்ளியை மூடிட்டாங்கன்னு நான் சொன்னேன். முக்கியமான ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, 1ஆம் வகுப்பு முதல் ஒரு மாணவன் முதல் 30 மாணவர்கள் மட்டுமே உள்ள 30 மாணவர்கள், சில பள்ளிக்கூடத்தில் 1 மாணவர் இருக்காங்க, 2 மாணவர், 5 மாணவர், 10 மாணவர், இப்படி 30 மாணவர்கள் வரைக்கும் உள்ள பள்ளிகள் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா 11,265 பள்ளிகள் இருக்கு. வெறும் 30 மாணவர்களுக்கு உள்ளால, அது 5-10 கூட இருக்கலாம். அந்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் எவ்வளவு இருக்கு? 11,265 பள்ளிகள் அதை மாதிரி இருக்கு. ரொம்ப கேவலமான நிலவரம். இதுல ஒரு ஸ்டெப் மேல போய் அடுத்ததாக இது 30 வரைக்கும் உள்ள பள்ளிகளுடைய எண்ணிக்கை 11,265 அப்படின்னு சொன்னேன். இது 31 இருந்து 100 வரை மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அரசாங்கத்தில் எவ்வளவு இருக்குன்னா 13,594 பள்ளிகள். அப்ப நீங்க பார்த்துடுங்க. அதாவது 100க்கு கீழே அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு 11,265, ஒரு 13,594, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 வந்துடும். தோராயமா 25,000 பள்ளிகள் என்ன லட்சணத்தில் இருக்கு அப்படின்னா 100 மாணவர்கள் கூட இல்லாத பள்ளிகளாக தோராயமா 25,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. இது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்.
அதாவது 37,575 பள்ளிகளில் 25,000 பள்ளியினுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னா 100 மாணவர்கள் கூட இல்லை. இது ரொம்ப ஒரு முக்கியமானது. 101 மாணவர்லேருந்து 250 மாணவர்கள் வரை எண்ணிக்கை உள்ள பள்ளிக்கூடங்கள்னு எடுத்தீங்கன்னா 8,364. அப்படின்னா நீங்கள் வந்து 250 மாணவர்கள் மட்டும்தான் 250 மாணவர்களுக்கு உள்ளால படிக்கிற பள்ளின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33,000 சொச்சம் வருது. மொத்தமே 37,000 தான். அதில் 35,000 கிட்ட வரக்கூடிய பள்ளிகள் எப்படி இருக்கு? 33,000 பள்ளிகள்கிட்ட கிட்டத்தட்ட 250 மாணவர்களுக்கு உள்ளால் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு வேதனையான ஒரு பதிவு. அடுத்ததாக 1000 மாணவர்களுக்கு அதிகமாக படிக்கிற பள்ளிக்கூடங்கள் எத்தனைன்னு நீ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமே 12 தாங்க இருக்கு. இதை மாதிரி ஒரு புள்ளி உரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நான் படிக்கும்போது 2000க்கு மேலே இருந்த அதாவது அரசு மேல்நிலைப்பள்ளி குமாரபுரம் தோப்பூர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த பள்ளிக்கூடத்தில் 2000க்கு மேலே மாணவர்கள் படித்தோம். நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ இருந்துன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கு கீழே போயிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கூட 1000 மாணவர்களுக்கு மேலே அப்படிங்கிற லிஸ்ட்லேயே இல்லை. அது தொடக்கப்பள்ளியிலேருந்து மேல்நிலை பள்ளி வரைக்கும் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் படிக்கிறது. மொத்தம் 12 பள்ளிக்கூடம். சென்னையில் 7 பள்ளிக்கூடம் அந்த வரிசையில் இருக்கு. திருப்பூர், தூத்துக்குடி, செங்கல்பட்டு பார்த்துடுங்க. திருப்பூர், தூத்துக்குடி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்லாம் ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் 1000க்கு மேலே மாணவர்கள் படிக்கிறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தினுடைய நிலவரத்தை பார்த்துடுங்க. நிறைய பெரிய ஆட்கள் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்த அப்துல் கலாம் முதற்கொண்டு பெரிய மனிதர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் ஓய்வு பெற்ற நிலைமையில் இருக்க எல்லாரும் ஏறக்குறைய எல்லாருமே அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாங்க. அப்படி படிக்கின்ற பொழுது 1970, 60கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து 2000க்கு மேலே 3000க்கு மேலெல்லாம் படிச்சிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய புள்ளி ஓரம் நீங்கள் என்ன சொல்லுன்னு பார்த்துடுங்க. 1000க்கு மேலே தமிழகத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 1000க்கு மேலே மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கை 12ங்கிறது ரொம்ப 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 கேவலமாக இல்லையா? இவங்க வேதாந்தம் பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து 2024 புள்ளி வரப்படி ஒரு சின்ன லிஸ்ட்டை உங்களுக்கு வாசிக்கிறேன். அதாவது 1லேருந்து ஒரு 30, அதாவது 30க்கு கீழே மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய லிஸ்ட்டை ஒன்று சொல்கிறேன். ஒரு சின்ன புள்ளி உரத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரியான பள்ளிக்கூடத்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத ஊராட்சி ஒன்றியம் அதில் ஒரு சின்ன புள்ளி உரத்தை மட்டும் சொல்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் 546 பள்ளிக்கூடத்தில் 30 கீழே தான் மாணவர்கள். ஈரோட்டில் 509, திண்டுக்கல்ல 496 பள்ளிக்கூடம் அது மாதிரி இருக்குது. ராமநாதபுரத்தில் 475 பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது. திருவண்ணாமலையில் 468 பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது. புதுக்கோட்டையில் 409 பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது. சிவகங்கையில் 463 பள்ளிக்கூடங்கள் வந்து 30 கீழே தான் மாணவர்கள். சேலத்தில் 401, தஞ்சாவூரில் 395, நாமக்கல்ல 399, கிருஷ்ணகிரியில் 399, கரூரில் 327, தருமபுரியில் 346, திருச்சிராப்பள்ளியில் 334, திருவள்ளூரில் 393, விழுப்புரத்தில் 394, கடலூரில் 330, தூத்துக்குடியில் 353, விருதுநகரில் 348. இதெல்லாம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிகள். அதனால நகர்ப்புறங்கள் இதுக்குள்ளே வராது, இந்த லிஸ்ட்டில் வராது. சரி, இப்போ அடுத்து இன்னொரு புள்ளி வரதை சொல்கிறேன். மொத்த பள்ளிகள் வந்து தமிழகத்தில் வந்து எல்லாம் தனியார், அப்புறம் வந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், அப்புறம் வந்து அரசாங்க பள்ளிகள் இதெல்லாம் சேர்த்து மொத்தத்தை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து 58,555 பள்ளிக்கூடம் இருக்குது. இது லேட்டஸ்ட் புள்ளி வரும். மொத்த பள்ளிக்கூடம் எவ்வளவு இருக்குது தமிழ்நாட்டில்? 58,555 பள்ளிகள் இருக்குது. மொத்த அரசு பள்ளிகள் அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா 37,507 பள்ளிகள் இருக்குது. அரசாங்க பள்ளிக்கூடங்கள் 37,507. தொடக்க இதில் அந்த 37,507லையும் தொடக்க நடுநிலை பள்ளிகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 31,000 பள்ளிக்கூடம், 31,334 பள்ளிகள் வந்து தொடக்கப்பள்ளி, நடுநிலை பள்ளிகள் அது வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ளதுன்னு நீங்கள் எடுத்துடுங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரக்கூடிய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கை வந்து 31,334. மொத்தமே தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் எவ்வளவு இருக்கு? 37,507. இதில் தொடக்கப்பள்ளி மட்டும் எடுத்தீங்கன்னா அது 24,310. நடுநிலை பள்ளின்னு எடுத்தீங்கன்னா 7,024. இது வந்து லேட்டஸ்ட் புள்ளி வரம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 37,507ல் அப்போ மிச்சம் எவ்வளோ தான் இருக்குது? அப்போ உயர்நிலை 10ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ளது, 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் அப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6,245 பள்ளிக்கூடம் தான் இருக்குது. எது உயர்நிலை, மேல்நிலை. இதில் மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதை விட மட்ட ரகமாக தான் இருக்குது. சரி, அரசு உதவி, இது வந்து அரசாங்க பள்ளிக்கூடம் மொத்தத்தில் வந்து 37,507. சரி, அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடம் எவ்வளோ இருக்குது? 8,328 இருக்குது.
8328 அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு. இது எல்லாம் இதுக்கு அப்பாற்பட்டு தனியார் பள்ளிகள்னு நீங்க எடுத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு இருக்கு? அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரம் தான். எவ்வளவு இருக்கு அப்படின்னா 12690 பள்ளிகள் இருக்கு. 12690 பள்ளிகள் வந்து தனியார் பள்ளிகள் இருக்கு. இதுல தான் சிபிஎஸ்இ, இதுல தான் வந்து ஆங்கிலோ இந்தியன், இதுல தான் மற்ற பள்ளிகள் எல்லா கணக்கெல்லாம் வந்து மத்திய அரசு கல்வி திட்டம், நவோதயா எல்லாம் என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே இதுக்குள்ள தான் வருது. சாரி, நவோதயா கிடையாது தமிழ்நாட்டில், கேந்திர வித்யாலயா. இது எல்லாமே இந்த லிஸ்ட்ல நீங்க கணக்கில் சேர்த்துக்கலாம். அப்போ மொத்தத்தில் வந்து அரசு பள்ளிக்கூடம், அரசு நிதி உதவி பள்ளிக்கூடம், இதை தவிர மற்றது எல்லாமே இந்த லிஸ்ட்ல வருது. அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடத்திலையும் நீங்கள் மூன்றாவது ஒரு மொழியை நீங்கள் வந்து தாராளமாக படித்து கொடுக்கலாம். யாரும் உங்களை தடுக்க போகிறது இல்லை. சரி, இப்போ அடுத்து ஒரு சின்ன புள்ளி உரத்தை சொல்கிறேன். மொத்த ஆசிரியர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 5,60,000 பேர் மொத்தத்தில் வந்து தமிழகத்தில் ஆசிரியர் பெருமக்கள் மொத்தத்தில் 5,60,000 பேர் இருக்காங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள்னு எடுத்தீங்கன்னா 2,27,000 ஆசிரியர்கள் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் 77,000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு சின்ன புள்ளி விவரம், அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் எவ்வளவு? 2,27,000 பேர். நல்லா அந்த ஃபிகரை நோட் பண்ணிடுங்க. 2,27,000 பேர் அரசாங்க பள்ளிகளில் ஆசிரியர்களாக இருக்காங்க. பள்ளிகள் எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன்? 37,507 பள்ளிகள் இருக்கு. 37,507 பள்ளிகளுக்கு தமிழக அரசு நாம சம்பளம் கொடுத்து வச்சிருக்க ஆசிரியர் எவ்வளவுன்னா 2,27,000 பேர் வச்சிருக்கோம். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் வந்து ஆசிரியர்கள் எவ்வளவு இருக்காங்க? 77,000 பேர் இருக்காங்க. அதாவது 8,328 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் 77,000 பேர். 37,507 அரசு பள்ளிகளில் வேலை பார்க்குற ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை 2,27,000. அதாவது 30,000 ஆசிரியர்கள். அந்த அரசாங்க இதில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் கணக்குப்படி நீங்கள் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் வந்து ஆசிரியர் நியமனம் பண்ணியிருந்தா எவ்வளோ பண்ணியிருக்கணும் அப்படின்னா 30,000 ஆசிரியர்களுக்கு தான் அங்கே வந்து வாய்ப்பு. அந்த ரேஷியோ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அந்த விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கை, மாணவர் எண்ணிக்கை இல்லை, பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் உள்ள ஆசிரியர்களை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடத்தில் வந்து 30,000 பேர் தான் நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கணும். ஆனால் எவ்வளோ வச்சிருக்காங்க? 77,000 பேர் வச்சிருக்காங்க. இந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடம்லாம் யார் நடத்துறான்னு நினைக்கிறீங்க? பெரும்பாலான பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ மிஷினரி கும்பல் நடத்துது. அங்கதான் மதமாற்றமும் நடக்குது. அங்க வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருமே கன்னியாஸ்திரிகள், பாதிரியார்கள், அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லாமே கிறிஸ்தவங்கள் தான் வேலை பார்க்குறாங்க. மாணவர் சேர்க்கையிலையும் கட்டுப்பாடு கிடையாது. நீங்க வந்து இந்துக்காரனை கொடுக்கணும் கிடையாது, எந்த சட்டமும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு எந்த இதெல்லாம் டிமாண்ட் கூடுதலோ அதெல்லாம் கிறிஸ்தவங்களை சேர்த்துடுவாங்க. எங்க ஆளே சேரலையே அதில் இந்துக்காரனை சேர்த்துடுவாங்க. இது கிறிஸ்தவங்க நடத்துகிற பள்ளிக்கூடமும் இப்படித்தான், முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடமும் இதுதான். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடத்தை மட்டும்தான் நான் இப்போ சொல்றேன். அதில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் அத்தனை பேருமே முஸ்லீம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வந்து முஸ்லீம்கள் தான் இருக்காங்க. கிறிஸ்தவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இந்துக்கள் நடத்துகிற அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் அரசாங்க கோட்டா சிஸ்டம் படி தான் நீங்கள் எஸ்சி கோட்டா, பிசி கோட்டா, எம்பிசி கோட்டா, எஸ்டி கோட்டா, இந்த கோட்டா விகிதாச்சார அடிப்படையில் தான் நீங்கள் வந்து ஆசிரியர்கள், அரசு அலுவலக ஊழியர்களை வேலைக்கு வைக்க முடியும். அங்கே வந்து கிறிஸ்தவங்களும் வேலை பார்க்குறாங்க, முஸ்லீம்களும் வேலை பார்க்குறாங்க, வேலைக்கு வச்சுருக்காங்க. அதனால் வந்து அதாவது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் இந்துக்கார வேலையே பார்க்கலையே அப்படிலாம் கேட்காதுங்க. அதை வேறு வழியே இல்லாமல் சில ஆசிரியர்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த ஏரியாவில் முழுக்க இந்துக்காரனாக இருப்பான், அதிகமான பேர். கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்தவனே இருப்பான். இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் இந்துக்காரனை வேலைக்கு வைக்கலன்னா பிள்ளைகளை சேர்க்க மாட்டாங்க, வேறு மாதிரி அது பிரச்சனை ஆயிருங்கிறதுனால அப்படி வேணால் வச்சுருக்காங்களே ஒழிய, அதான் வேறு வழியே இல்லைன்னா வைப்பாங்க. அவங்களுக்கு போதுமான இது கிடைக்கும் போது அவங்க கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. பெரும்பாலும் கிறிஸ்தவங்களை தான் சார் வச்சுருக்காங்க. இதுதான் உள்ள சூத்திரங்கள். இப்போது அடுத்து இன்னொரு புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டோம், ஆசிரியர்களை பார்த்துட்டோம், மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கக்கூடிய மாணவிகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,93,422 மாணவிகள் படிக்கிறாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற மாணவிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,25,308 பேர் படிக்கிறாங்க. தனியார் பள்ளிகள் இருக்குல்ல, இது போக இன்னும் தனியார் பள்ளிகள் இருக்குல்ல, அதில் எவ்வளோ பேர் படிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 64,15,398 பேர் படிக்கிறாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லாமல், அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இல்லாமல்
தனியார்கள்னு சொல்லக்கூடிய நீங்கள் மெட்ரிகுலேஷனாக இருக்கலாம், ஆங்கிலோ இண்டியனாக இருக்கலாம், சிபிஎஸ் சிலபஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அவங்க சர்வதேச அளவில் கூட தரமான பள்ளிகள்லாம் நடத்துகிறாங்க. இது எல்லா பள்ளிக்கூடத்துலையும் சேர்த்து மொத்த மாணவர்கள் மாணவிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 64,15,398. அரசு பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 45,93,422. தனியார் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் எவ்வளோ பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு. 12,690 பள்ளிக்கூடம் இருக்குது. 12,690 பள்ளிகளில் 64,15,398 பேர் படிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தினுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும், மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும்? 4,000, 5,000, 2,000, 3,000 இருக்காது. அரசாங்க பள்ளிக்கூடம் என்ன லட்சணத்தில் இருக்குது? 1000 மாணவர்களுக்கு மேலே படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய மொத்த தமிழக அளவில் எண்ணிக்கை 12 தான் இருக்குது. தமிழக அளவுலேயே 12 பள்ளிக்கூடத்தில் தான் 1000 பேருக்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் இங்கே மொத்தம் ஒரு 12,000 ஸ்கூல், 12,690 பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ படிக்கிறாங்க? 64,15,398 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் நடத்தக்கூடிய 37,507 அரசு பள்ளிகளில் 45,93,422 மாணவர்கள் தான் படிக்கிறாங்க. அரசாங்க பள்ளிக்கூடம் எப்படி எந்த லட்சணத்துல வண்டி ஓடுதுன்னு பாத்தீங்களா? வருஷம் அரசாங்க பள்ளிக்கூடத்திலுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை கழுத தேஞ்சு கட்டரம்பா போறதுக்கு என்ன காரணம்? ஒரு சமயத்துல 2000க்கு மேல படிச்ச இல்ல 3000 மாணவர்களுக்கு மேல பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்துல இல்ல. ஆனா அதே சமயத்துல இந்த தனியார் பள்ளிகளை நோக்கி எல்லாரும் போறாங்கன்னா அதுவும் பணம் கொடுத்து படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. இலவசமாவே கொடுத்தா கூட அரசாங்க பள்ளிக்கூடத்துல வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆட்டோ ஓட்டுறாங்க, இல்லைன்னா கூலி வேலை செய்யறாங்கன்னா கூட அவங்க கொண்டு இந்த தனியார் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்கன்னா என்ன காரணம்? ஒரே முதல் காரணம், முக்கியமான காரணம் தரமான கல்வி. தரமான கல்வி அங்க இருக்கு. அங்க படிச்சா அவன் நீட்ல பாஸ் ஆகி வருங்காலத்துல டாக்டர் ஆவான். அங்க படிச்சா வருங்காலத்துல அவன் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று ஒரு IAS ஒரு IPS ஆக முடியும். ஒண்ணுமே இல்லைன்னா கூட குரூப் 4ல எழுதியாவது ஒரு அரசாங்கத்தில் ஒரு கிளரிக்கல் வேலைக்காவது அவன் கிளர்க்கு வேலைக்காவது போக முடியும். அதனால நம்ம அங்க சேர்ப்போம். மாணவர்களுடைய இல்ல மாணவியினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதனால இங்க தனியார் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் நம்ம சேர்ப்போம் சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்கிறாங்க. வருஷத்துக்கு இந்த ப்ரீகேஜ்னு சொல்லக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலர்வாடி பள்ளிக்கூடம், அது கரெக்டாக சொல்லிருக்கீங்கன்னா பாலர் பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு 2 லட்சம் 1.5 லட்சம் 3 லட்சம் சேர்த்து கொடுத்து கொண்டு அங்கே சேர்க்குறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். அங்கே படித்தா அந்த குழந்தை ஜொலிக்கும், அங்கே படித்தா எதிர்காலம் நல்லா இருக்கும். நம்ம குழந்தையினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அரைப்பட்டி கிடந்தாலும் குழந்தைய நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுங்கிற மனநிலை ஏன் வந்துச்சுன்னா, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுக்கிற வாத்தியாரெல்லாம் தகுதி இல்லைன்னு கிடையாது, அனுபவம் இல்லைன்னு கிடையாது. அவங்களுக்கு அனுபவம் இருக்குது, தகுதி இருக்குது, எல்லாமே இருக்குது. பாடத்திட்டம் மட்ட ரகமாக இருக்குது. சமச்சீர் கல்வி திட்டம்னு சொல்லி ஒரு விளங்காத கல்வி திட்டத்தை கொடுத்து அதை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் திணிச்சு மாணவர்கள் எல்லாம் நாசமாக்கிக்கிட்டு நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு இந்த திமுக காரன் நடத்துகிற பள்ளிக்கூடம், அப்புறம் இன்னும் நிறைய தொழில் அதிபர்கள் நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடமும் பாருங்க, பெரும்பாலும் திமுக காரங்க தான் இதில் கொடி கட்டி பறக்கிறாங்க. கள்ளச்சாராயம் காய்க்கிறது தான் வந்தான், நல்லச்சாராய ஆலைகள் நடத்துறது தான் திமுக காரங்க தான். பள்ளி கல்லூரிகளை நடத்துறது அதிகமாக பேர் திமுக காரங்க தான் நடத்துறாங்க. மிச்ச மீதி கொஞ்சம் பேர் அதிமுக காரன் இருக்காங்க. இதுதான் யதார்த்தமான நிலையம். ரொம்ப எண்ணிக்கையில் கம்மியாக தான் மற்ற கட்சிக்காரங்க நடத்துறாங்க. பெரும்பாலும் அரசியல்வாதிகள் தான் நடத்துறாங்க. அந்த லட்சணத்துக்கு மாறி போச்சு. ஒரு காலத்தில் கல்வி சேவையாக இருந்தது, இன்னைக்கு கல்வி வியாபாரமாக இருக்கு. அந்த வியாபாரத்தில் மண்ணு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் மோடி அரசாங்கம் இப்ப கொண்டு வரக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. எவ்வளவு கேவலமான விஷயம்! அரசாங்க பள்ளிக்கூடத்தை நீங்க என்ன லட்சணத்தில் நடத்திட்டு இருக்கீங்க? கேவலமா இல்லையா? ஒரு 1000 மாணவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கலைன்னா, அது தமிழகம் முழுக்க எல்லா இடமும் 1000க்கு மேலே தானங்க படிச்சுட்டு இருந்தாங்க. 1000க்கு மேலே தானே மாணவர்கள். பெரும்பாலான நிறைய பள்ளிக்கூடத்தில் அப்படி தானே காமராஜர் காலத்தில் இருந்துச்சு, இல்லை அதுக்கு பிறகு வந்த காலத்தில் அப்படி தானே சார் இருந்துச்சு. 80கள் 90கள் அப்படி இருந்துச்சு சார். ஒரு 30 வருஷத்துக்குள்ள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டீங்களா சார்? ஒன்றும் இல்லாமல் அப்படியே கீழே சுருக்கி கொண்டு வந்துட்டீங்களே. இப்பவும் படிக்கிறவங்களை அதிகமானவர் யாரு? கீழே தான் படிக்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்க தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க. அப்போ நீங்கள் 9, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரக்கூடிய எல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டாங்க. அவங்க 6000க்கு கீழே போயிட்டாங்களா சார்? அப்போ நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அரசாங்கம் புள்ளி விவரத்தை வெளியிட மாட்டாங்க. ஆனால் என்ன இங்கே இது CBSE ஸ்கூல் 1835 ஸ்கூல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு
தமிழக அரசில் ஒரு கல்வி அமைச்சர், அதை வீணா போன அமைச்சர் குடிகாரன் இருக்காரா இல்லையா? இருக்கார்ல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தானே பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இந்த குடிகாரனுக்கு இந்த கல்வி சம்பந்தப்பட்ட வேலையை தவிர எல்லா முள்ள மாதிரி வேலையும் நல்லா செய்துட்டு கிடக்கிறார். ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருந்தாலும் இந்த ஆளு ஒரு குடிகாரன். இவங்களெல்லாம் கொண்டு போய் நீங்கள் அமைச்சராக வச்சுன்னா விளங்குமா சார் கல்வி? பாடத்திட்டத்துக்கு அது திண்டுக்கல் லியோனின்னு இன்னொரு குடிகாரனை கொண்டு வச்சிருக்கீங்க, எப்படி சார் விளங்க இது? எப்படி பாடத்திட்டம் உருப்போட தமிழக மாணவர்கள் எப்படி வருவாங்க? தனியார் பள்ளிக்கூடத்துல எல்லாம் மோடி அரசினுடைய கல்வி திட்டத்தை பண்றாங்க. அங்க படிக்கிறதுக்கு மாணவர்களை பணம் கொடுத்து, அதிகமான பணம் கொடுத்து கொண்டு சேர்க்கணும்னு சொல்றாங்க. மோடி சொல்றாரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல இந்த கல்வி திட்டத்தை வைன்னு சொல்றாரு. அந்த ஏழை பாளையங்களும் படிக்கட்டும்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? நீங்க வேதாந்தம் பேசிட்டு தெரியுங்க. இந்த கல்வி அமைச்சர் இந்த புள்ளி வரத்தை வெளியே விடணுமா வேண்டாமா? அரசாங்க இதுல இவ்வளவு பள்ளிக்கூடம் இருக்கு, இவ்வளவு ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறாங்க, இவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்கிற தகவலை சொல்லணுமா வேண்டாமா? தனியார் அரசு நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடம் இவ்வளவு இருக்கு, 8000 சொச்சம் இருக்கு, அதுல இவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க, இவ்வளவு ஆசிரியர்கள் வேலை பார்க்கறாங்க, இதை சொல்லணுமா வேண்டாமா? அரசாங்க நிதி உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடத்துல எத்தனை பள்ளிக்கூடத்துல தமிழ் அல்லாத மொழியெல்லாம் படிச்சு கொடுக்குறாங்க, சொல்லணுமா வேண்டாமா? நான் நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன் சார். ஒரு மொழி ஒரு கருத்தை சொல்லிட்டேன், ஒரு புள்ளி ஒரு தகவலை சொல்லிட்டே வந்தேன். அதாவது தமிழக அரசுல தமிழ் இங்கிலீஷ் தான் இருமொழி கொள்கை. அந்த இருமொழி கொள்கையில தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உருது சொல்லி கொடுக்குறாங்க, மலையாளம் சொல்லி கொடுக்குறாங்க, கன்னடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நான் நிறைய சொல்லிட்டே வந்தேன். ஆனா அந்த இருமொழிங்கிறதுல கரெக்டா இருக்காங்க. இருமொழிங்கிறதுல கரெக்டா இருக்காங்க சார். நிறைய முஸ்லிம் குழந்தைகள் தமிழை தாய்மொழியா எடுக்கல சார், அவங்க உருது எடுக்கிறாங்க சார். உருதை எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க சார் தமிழ்நாட்டில். உருது பள்ளி, அதாவது முதல் தாய்மொழி என்னது உருது, அப்புறம் இன்னொரு மொழி என்னது ஆங்கிலம். பொழந்துரு இவங்க தான் வேதாந்தம் பேசிட்டு இருக்கேன். கேவலமா இல்லையா? நீங்க தமிழையும் படிச்சு இங்கிலீஷையும் படிச்சு மூன்றாவதா உருது எடுத்திருக்காங்கிற மாதிரியான மீனிங்ல தான் நான் புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். விசாரிச்சு உள்ள போய் பார்க்கும்போது தமிழுக்கு பதிலாக உருது, விளங்குமா போ? தமிழுக்கு பதிலாக மலையாளம், தமிழுக்கு பதிலாக தெலுங்கு, தமிழுக்கு பதிலாக கன்னடம் சார். தமிழ் எங்க போச்சு சார்? அங்க தமிழ் செத்து போச்சுல. அங்க ஹிந்தி படிக்கலாம், தமிழுக்கு பதிலாக ஹிந்தியும் படிக்கலாம். காலேஜ் லெவல்ல நான் படிச்ச நாகர்கோவில் எஸ்டி கிண்டு காலேஜில் அப்படிதான் இருந்துச்சு. பிஏ பார்ட் 1 லாங்குவேஜில் பார்ட் 1ல நீங்க தமிழ் எடுக்கலாம், நீங்க பார்ட் 1ல மலையாளம் எடுக்கலாம். நான் படிக்கும்போது இருந்தது சார். ஹிந்தி எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். நடைமுறையில் உள்ளதுதான். பழைய ஆட்கள்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. அரசாங்க அது அரசு நிதி உதவி பெறும் கல்லூரி. நான் படித்த கல்லூரியில் நடைமுறையில் இருந்தது. அப்போ நீங்க இருமொழி கொள்கைங்கிற பேர்ல தாய்மொழி தமிழையே குழி தோண்டி புதைக்கிறதுக்காக நீங்க அதை பின்பற்றீங்கிறது உண்மையா இல்லையா? எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் உள்ளால இருக்கு. கல்வி சார் இது. கேட்டா இந்தி எதிர்ப்பான். மோடி இந்தியை கொண்டு திணிக்கிறாராம். எங்க கொண்டு திணிச்சாரு? இல்ல கோபாலபுரத்துல கொண்டு போய் திணிச்சாரோ? எங்க திணிச்சாரு அவரு? மூன்றாவதா ஒரு மொழி அந்த குழந்தை படிக்கட்டும். அது இன்னொன்னு முக்கியமான புதிய கல்விக் கொள்கையில உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா குழந்தைகளும் தமிழ் வழி கல்வியில தான் படிக்கணும். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள்ல நிறைய இங்கிலீஷ் மீடியம் தெரியுமா உங்களுக்கு? மாத்திட்டாங்க. அரசாங்கத்திலேயே இங்கிலீஷ் மீடியம் வச்சாங்க சார். ஜெயலலிதா ஆட்சியில கொண்டு வந்தாங்க. நல்ல நினைவு இருக்கும் உங்களுக்கு எல்லாம். அரசாங்கமே இங்கிலீஷ் மீடியம் நடத்துறது. தமிழ் வழி கல்வியை நீ 5ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயம் ஆக்குறாரு மோடி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது தாய்மொழி கொண்டு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு தாய்மொழி தமிழ் தானே. அப்போ இங்க படிக்கிற தாய்மொழி உருது தான் நான் படிப்பேன்னு சொல்றதுக்கு சிக்கலாயிரம். சரியா? பிரச்சனை அங்கதானே வருது. நான் முதல் மொழியை தமிழ்நாட்டில் இருந்தாலும் நான் தெலுங்கு தான் படிப்பேன்னா சிக்கலாயிரும். நான் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருப்பேன், ஆனா மலையாளம் நான் முதல் மொழியை படிக்கணும்னா சிக்கலாயிரும். ஆனா அவங்களுக்கு வேற வாய்ப்பு இருக்கு. 3வது மொழியாக நீங்க அந்த மொழி எடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது மொழியாக நீங்க உருது வேணா படிங்க, 3வது மொழியாக நீங்க கன்னடம் வேணாலும் படிங்க, 3வது மொழியாக. ஆனா தாய்மொழியை நீங்க மறக்காம படிச்சு ஆகணும்ல, கட்டாயப்படுத்துறாருல. அதுதான் இங்க பிரச்சனை. நீங்க ஹிந்தி படிக்கிறது படிக்காம இருக்கிறது பிரச்சனை இல்ல, தாய்மொழியை கட்டாயமாக்குறாரு பாருங்க மோடி. அதுதான் சிக்கல். தமிழை நீ படிச்சு ஆகணும். நீ தமிழை படிக்காம டாக்டர் ஆகல சார். தமிழ்நாட்டில் தமிழே படிக்காம தாய்மொழிக்கு பதிலாக நீங்க உருது எடுத்து டாக்டரேட் வரைக்கும் படிக்கலாம் சார். வாய்ப்பு இருக்கு சார். நான் படிக்கின்ற காலத்திலையும் உண்டு, இன்னைக்கும் வாய்ப்பு இருக்கு. தாய்மொழி தமிழுக்கு பதிலாக நீங்க இன்னொரு மொழியை எடுத்துக்கிட்டு அந்த மொழியில டிராவல் பண்ணி தமிழே படிக்காம தமிழ் வழியிலையும் படிக்காம நீங்க அப்படியே PhD வரைக்கும் போயிடலாம். தமிழ்ல இருக்கு சார் தமிழ்நாட்டில். இதெல்லாம் வச்சு அவ்வளோத்தையும் நாசம் பண்ணிவிட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் இது.
அரசு நிதி உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் கூட இந்த மாதிரி கிடையாது. அங்க இதை விட மோசமா இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது அதை விட தனியார் பள்ளிக்கூடத்தில் நீங்க வந்து மத்திய அரசு கல்வி திட்டத்தில் போயிறாங்க. பெரும்பாலும் மத்திய அரசு கல்வி திட்டத்தில் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கூட அவங்கள மெட்ரிகுலேஷன் இல்லை ஆங்கிலோ இந்தியன் இது எல்லாம் வராங்க. அது எதுவுமே இந்த சமச்சீர் கல்வி திட்டத்திலையும் வராது, இந்த நாசமா போன கல்வி திட்டத்திலையும் வராது. தரமான கல்வி திட்டத்தில் அவங்க போயிடுறாங்க. அதனால அந்த மாணவர்கள் ஜொலிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க நீங்க, இவங்க ஏன் தடுக்கிறாங்க இப்போ புரியுதா? நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம், தனியார் பள்ளிக்கூடத்தெல்லாம் இவங்க நடத்துறாங்க. முதலமைச்சருக்கு பொண்ணு வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாங்க. அதே மாதிரி அமைச்சர்களுடைய பிள்ளைகள் எல்லாமே படிக்கிறதுல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு சொன்னோம். ஒரு பார்ட்டு தான் அது. ஆனா அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து வெளியே தூக்கி போட்டார் பாருங்க ஒரு போடு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. ஜோசப் விஜய் அதில் அந்த லெட்டர் பேட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது விஜய் வித்யாசிரமம். விஜயம் தமிழ் கிடையாது, வித்யாசிரமும் தமிழ் கிடையாது. இவங்க தான் தமிழை வளர்க்க போறாராமா யோக்கியர். அந்த விஜய் வித்யாசிரமத்தினுடைய அந்த லெட்டர் பேட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த தமிழக வெட்டி கழகத்தினுடைய லெட்டர் பேட் கலர். ரெண்டும் எடுத்து மேட்ச் பண்ணி பாருங்க. அதை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, என்னடா இது எங்க இருந்தோ. நான் கூட நினைச்சேன் இவங்க வேற ஏதோ ஐடியா பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க, கலர்லாம் செலக்ட் பண்ணி நினைச்சா அவருடைய பள்ளிக்கூடத்தில் உள்ள லெட்டர் பேட் கலரை தான் தூக்கி கட்சியினுடைய லெட்டர் பேடுக்கு வச்சிருக்காரு. அப்படியே டிட்டோ. நீங்க எடுத்து பாருங்க, ரெண்டும் எடுத்து ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்படியெல்லாம் நடத்திக்கிட்டு இவரு இந்த ஒன்றிய அரசு இந்தி எதிர்ப்பு இல்லை, இந்தி எங்க சொன்னாரு மோடி படிங்கன்ட்டு. இந்திய படிக்கன்னா படிங்க, படிக்கலைன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை படிங்க, அவ்வளோதான். மூன்றாவது மொழின்னு தானே, அல்ல இந்திங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது சார். 2016 இந்தி உட்பட நீங்க உலகத்துல எந்த மொழி வேணாலும் நீங்க படிங்கன்னு சொல்லிவிட்டு செபஸ்டியன் சைமன் அவர்கள் இப்ப என்ன சொல்றாரு, அது இந்தி வந்து திணிக்கிறாங்க. எங்க திணிக்கிறாரு? நீங்க தான் இந்தின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வச்சீங்க. மோடி அப்படி கொண்டு வரலையே. ஒரு விருப்பம் இருந்தா இந்தி எடுத்துக்க, இந்தி சாய்ஸ்ல தானே இருக்கு. மாணவர்கள், அதுவும் இன்னும் சொல்ல போனா இந்த மாநில அரசே அதை முடிவு பண்ண முடியாது, முதலமைச்சரே முடிவு பண்ண முடியாது, கல்வி அமைச்சரே முடிவு பண்ண முடியாது. அந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் முடிவு பண்ணணும். அவங்க அந்த மூன்றாவது மொழியா என்ன மொழி, தமிழ் வழி படிப்புங்கிறது கட்டாயம் 5ஆம் வகுப்பு வரைக்கும். அதை யாரும் மாற்ற முடியாது, எந்த கொம்பனும் மாற்ற முடியாது. அது அப்படித்தான் படிச்சு ஆகணும். அதுல விதிவிலக்கே கிடையாது. அதுக்கு பிறகும் நீங்க வந்து ஆங்கிலம் படிக்கிறது விதிவிலக்கு கிடையாது, அப்படியேதான் படிச்சாகணும். 3வது மொழி நீ போற இடத்துல மட்டும்தான் சாய்ஸ். அது யாருடைய வாய்ப்பா கொடுக்கு, யார்கிட்ட அந்த வாய்ப்பு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? படிக்கிறவன் இருக்காங்க சார், படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பாடம் நடத்துற ஆசிரியர்கள் இருக்காங்க. எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு இது. இதைத்தான் மண்ணவாரி போடுறாங்க இவங்க. இது அண்ணாதுரை காலம் அல்ல, இது அண்ணாமலை காலம். பழையபடியும் நான் சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு வந்து இதெல்லாம் சொல்லும்போது மக்கள்கிட்ட இந்த உண்மை என்னன்னு தெரியாமே போச்சு. காமராஜரை சொந்த தொகுதியிலே தோக்கடிச்சு விட்டீங்க, அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் பண்ணி. இது அண்ணாமலை ஐபிஎஸ் காலம். இங்க அப்படி இல்லை. நீங்க அங்க சொன்னீங்க, அடுத்த நாளே வந்து ஜோசப் விஜயனுடைய வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றி விட்டாரு. அண்ணாமலை வந்து அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கலை மட்டும் உருவலைங்க, அத ஜோசப் விஜயனுடைய டவுசரையும் கலத்தி விட்டுட்டார், சீமானுடைய டவுசரையும் கலத்தி விட்டார். அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவனுக்காகத்தான் தமிழகம் இத்தனை ஆண்டு காலம் காத்து கிடந்தது. அதான உண்மை. இப்பதான் சரியான டிராக்குக்கு வந்திருக்காரு அண்ணாமலை. கூடுதலா ஒரு தகவல் என்னன்னா, இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது இதுக்கு அடுத்த லெவலுக்கு ஒண்ணு பேசினார். ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், அரசியல் யாரு கூட நடத்திட்டு இருக்கோம், சாக்கடை அரசியல் பண்ணக்கூடிய இந்த திராவிடியா மகன்கள் கூட நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், தேசியவாதிகள். அதான ஒரிஜினல் நிலவரம். அதுல அண்ணாமலையும் அந்த லெவலுக்கு கீழே இறங்கித்தான் ஆகணும்னு நான் சொன்னேன். நீங்க யார்கிட்ட அரசியல், நம்ம என்ன ஆயுதத்தை எடுக்கணும் எதிரி தான் முடிவு பண்றான். திமுக காரன் முடிவு பண்ற, பாஜக காரங்க என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு சொல்லி அவங்க சாக்கடை லெவலுக்கு நீங்க அரசியல் பண்ணுவீங்களா? நாங்க காமராஜர் லெவலுக்கே மெயின்டைன் பண்ணோம்னா எப்படி விளங்கும் தமிழ்நாட்டில் பாஜக? அந்த ஆயுதத்தை அண்ணாமலை எடுத்தார். நீ ஆகச்சிறந்த அயோக்கியத்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, நாங்க அதை வெளியே சொல்லக்கூடாது, கண்டுக்க கூடாது, நாகரிகமா பேசணும். என்ன கணக்கு இது? மோடி நீ ஒருமையில பேசுவா, நான் வந்து ஒன்னும் பேசக்கூடாதா? பேசுறேன், உன் ஸ்டைல்ல பேசுறேன். வாடான்னு சொன்னாரு உதயநிதியை. இதுக்கு முன்னாடி அவர் சொன்னதே கிடையாது. வாங்கடா போங்கடாங்கிற வார்த்தைக்கு கீழே இறங்காத மனிதர் முதல் முறையாக வாடான்னு சொன்னார், சொல்லி பாருடான்னு சொன்னார். மோடியை வந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லி, கெட் அவுட் மோடி டான்னு சொல்லுவாரா, சொல்லி பாருடா அப்படின்னாரு. சொல்லி பாருடா பால்டாயில்னு சொன்னார். அந்த லெவலுக்கு கீழே இறங்கினார். இதுதான் கரெக்டான அரசியல். சரியான ட்ராக்ல இப்பதான் அண்ணாமலை போயிட்டு இருக்காருன்னு நான் சொல்லுவேன். தமிழக பாஜக இப்பதான் சரியான பாதையில பயணம் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். இதுதான் தமிழகத்துக்கு தேவை. முள்ளால தான் சார் எடுக்க முடியும். நீங்க அவங்க எல்லாம் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பாஜகவினுடைய கொள்கைப்படி அரசியல் இது இலவசம் கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது. இலவசத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சி தடைப்படும்.
மக்களை சோம்பேறி ஆக்கி அவனை வந்து கெடுக்கிற மாதிரியான சோம்பேறின்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்குள்ளே பணத்தில் அவனுக்கு நீங்கள் ஒரு டயலாக் சொல்லிட்டு அலைவாங்க தெரியுமா, நீங்கள் வந்து சோறு கொடுக்காத, மீன் கொடுக்காத, அதுக்கு பதிலாக மீன் பிடிக்க நீ வந்து தூண்டியலை வாங்கி கொடு, அவனே மீனை பிடிச்சிக்க கற்றுக் கொடு. இதுதான் வந்து பாஜகனுடைய கொள்கையும். நீங்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம், ஒரு தொழிலை உருவாக்கி கொடுப்போம், அவன் அதன் மூலமாக சம்பாதிச்சு அவன் வந்து அவன் சுயநலத்தை இதில் அவன் குடும்பத்தை 4 பேருக்கு வேலை கொடுப்பான். அவன் இந்த மாதிரி நிலைமை தான் மோடி பண்ணிட்டு இருக்காரு. அதில் தான் அவர் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்டப் இந்தியா எல்லாத்தையும் அவர் கொண்டு வர சிறு குறு தொழில் முதலீடாளர்களுக்கு, அப்புறம் முத்ரா வங்கி லோன் எல்லாமே அந்த ஸ்கீமில் தான் வருது. ஆனால் இது அடிப்படையில் மக்களை உயர்த்துறது. ஆனாலும் நீங்கள் 1000 ரூபாயை கொடுத்து மக்களை ஏமாத்திட்டீங்களா? அது கரெக்டாக அவங்களும் அந்த ட்ராக்குக்கு வந்துட்டாங்க. எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை நம்மளே எடுத்துருவோம். இனிமேல் இந்த சாக்கடை அரசியல் பண்ண நம்ம தர்ம நியாயம் பேசிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இறங்குடா கீழே. நீ 1000 ரூபாயா? பாஜக அடுத்த தடவை மகளிருக்கு 2000 கொடுக்கும். 2000 2500 தாராளமாக கொடுப்பாங்க. அதை அண்ணாமலே சொல்லிட்டார், கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் மோடி கொடுக்குற கேரண்டி இது, அதையும் சொல்லிட்டார். மோடியை நம்புவாங்களா இந்த எத்துவாளிகளை நம்புவாங்களா சொல்லுங்க? அண்ணாமலையை நம்புவாங்களா இந்த உதவாக்கரை உதயநிதியை நம்புவாங்களா? யாருடைய வார்த்தையை நம்புவாங்க? அண்ணாமலை சொன்னா செய்திருவார். அண்ணாமலை சொன்னா மோடிகிட்ட போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார். அண்ணாமலை சொல்லிட்டாருன்னா ஒரு திட்டம் வேணும்னா கொண்டு வருவார், ஒரு திட்டம் வேண்டாம்னா நிறுத்துவார். இது அண்ணாமலையினால முடியும், ஸ்டாலினால முடியாது. தெரியும் வரக்கூடிய தேர்தல் இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் 1500 தாரேன்னு சொல்லுங்க, இல்லை 2000 தாரேன்னு சொல்லுங்க. 2000 சொன்னீங்கன்னா அண்ணாமலை 2500 தாரேன்னு சொல்லுவார். வாங்கலை, நீங்களும் வாங்க, அரசியல் நடத்தணும் முடிவு பண்ணிட்டாரு. மும்மொழி கொள்கைங்கிறதுல உறுதியாக இருக்காரு. இதை நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தது. இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் இருக்கணும். இந்த பூசி மெழுகி மக்கள்கிட்ட வந்து இந்தி அது அந்த கதையாவது உண்மையை உடைச்சி பேசுவோம். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த டேட்டாலாம் என்ன கணக்குங்க? தமிழக அரசு பள்ளிக்கூடம் என்ன லட்சணத்தில் போயிட்டு இருக்கு? அந்த ஏழைப்பாளைகள் படிக்கிற, ஏன்னா கேட்கறதுக்கே நாதி இல்லைல்ல. அவங்க தரப்பு யாருக்கு சார் இது புரியும்? படித்த மக்களுக்கே தெரியாதா சார்? 12 பள்ளிக்கூடத்தில் தான் தமிழகம் முழுக்க 10ஆம் வகுப்பு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் 1000க்கு மேலே மாணவர்கள் இருக்காங்கல்ல, வெளியே தெரியாதா சார்? எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. அப்போ இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் அண்ணாமலை வந்த பிறகு தான் வெளியே வருது. கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய காலம் வந்து திமுகவுக்கு ரொம்ப கடுமையான காலமாக தான் இருக்கும். 2026 தேர்தலில் கண்டிப்பாக திமுக கொள்ளி வைப்பு கண்டிப்பாக நடந்தே தீரும். பாஜக அரியணையில் ஏறும். அண்ணாமலை முதலமைச்சராக வருவார். மீண்டும் தமிழகத்தில் ஒரு காமராஜர் ஆட்சி மலரும். நன்றி, வணக்கம்.